நேயர்களே, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கச்சத்தீவு விவகாரம் குறித்து தீர்க்கமாக பேசியிருக்கிறார். கச்சத்தீவை இந்தியாவிற்கு தரவே முடியாது என்று மீண்டும் உறுதிபட தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த கச்சத்தீவு விவகாரம் நம்ம எலெக்ஷன் கேம்பெயின்ல எந்த அளவுக்கு பிளே பண்ணுச்சு நம்ம பார்த்தோம், அதோட ரிசல்ட் எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தோம். ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இஷ்யூவா? இப்ப இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து இந்த எலெக்ஷன்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கே என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல ரணில் விக்ரமசிங்க அவுட் ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறாங்க. அவர் தன்னை திரும்பவும் ஒரு பெரிய ஒரு நேஷனலிஸ்டாக இலங்கையினுடைய அரசியல ஒரு மைய புள்ளியாக தன்னை காட்டிக் கொள்வதற்காக இந்த அதிபர் தேர்தலை முன்னிறுத்தி அவர் இவ்வாறு சொல்லி இருக்கிறார். ஆக்சுவலா அவர் அதிபராக இருந்த காலத்திலேயே கச்சத்தீவு தொடர்பா நிறைய பேச்சு எழுந்தது. அதுல கச்சத்தீவை இந்தியா அநேகமா குத்தகைக்கு எடுக்கும், இல்லாட்டி அதை மீட்கும், இது போல எவ்வளவோ வந்தது. ஆனா அப்பெல்லாம் ரணில் எந்த பதிலுமே சொல்லலையே. இப்ப எலெக்ஷன் சீசன்ல தானே இதை சொல்லுகிறார். அதுக்கு காரணம் தன்னை ஒரு முக்கியமான அதிபர் தேர்தல் ரொம்ப முக்கியமானவராக காட்டிக் கொள்வதற்கு, அது ஒரு டாஸ்க டெவலப் பண்றதுக்காக அவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அங்க அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது சஜித் பிரேமதாசவுக்கும் அனுரகுமார திசநாயக்காவுக்கும் இடையிலான போட்டியாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு பிக்சர்லயே ரணில் கிடையாது, அதுதான் உண்மை. அதனால இது ஒரு ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஜிம்பிக்ஸ், இதை தவிர்த்து வேற ஒண்ணும். பட் இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவர் இப்படி பேசுனது? இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல். அதான் சொல்றேன், அவர் அதிபரா பதவியில இருக்கிறப்போ எவ்வளவு தடவை டாக்ஸ் நடந்தது. சரி, அவ்வளவு வேண்டாம். தமிழ்நாட்டுல அதாவது இந்த மக்களவை தேர்தலை ஒட்டி அண்ணாமலை கச்சத்தீவு தொடர்பாக ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு பெருசா ஆக்கினாங்க. சரி, அவ்வளவு பெருசா ஆக்கின டயத்துல ரணில் என்னென்ன பேசியிருக்காரு, ஏதாவது உங்களால ஒரு ட்ரேஸ் காட்ட முடியுமா? இந்தியாவில அதை பற்றி அவ்வளவு பெரிய பரப்புரை நடந்து கொண்டிருந்த போது இலங்கையில ரணில் அமைதியாகத்தானே இருந்தார். பேச வேண்டிய டயத்துல ஃபுல்லா அமைதியா இருந்த ரணில் இன்னைக்கு திடீர்னு திருவாய் மலர்ந்து இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? இது முழுக்க முழுக்க எலெக்ஷனை மையமா வச்சு. இன்னொன்னு அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவில எப்படி காஷ்மீர் இதுவோ அது போல கச்சத்தீவு. இதை காட்டுல ஒரு அபத்தமான ஒப்பீடு இருக்கவே முடியாது. எனக்கு இதை கேட்டதுல இருந்து ரணில் மேல இருந்த மரியாதையை போச்சு. ஏன்னா ரணில கொஞ்சம் நெஞ்ச இன்டெலக்சுவல் நான் நம்பி இருந்தேன். இன்னைக்கு அவருக்கு எந்த விதமான இன்டெலக்சுவல் குவாலிட்டியும் இல்லைங்கிறது தெளிவாது. காஷ்மீர் விஷயம் கச்சத்தீவு விஷயம் முற்றிலும் வெவ்வேறு. காஷ்மீர்ங்கிறது காலம் காலமாக இந்தியாவுடன் இருந்து வருகிற பகுதி. அந்த காஷ்மீர் பேரே காசியப முனிவர் அப்படிங்கறதுல இருந்து அந்த முனிவருடைய பெயர்ல உருவானது. நம்முடைய ஒரு பகுதியைத்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து இருக்கிறது. இது காலங்காலமா இந்தியாவோட இருந்து வருகிற பகுதி. ஒரு காலத்துல இந்து மகாராஜாட்ட இருந்தது, அதுக்கப்புறம் இந்து மகாராஜானால அது ஒப்படைக்கப்பட்டது இந்தியாவிடம். இதுக்கு தெளிவான எவிடன்ஸ் இருக்கு. ஆனால் கச்சத்தீவு என்பது 74ல இந்தியாவால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அன்னைக்கு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க, கலைஞர் முதல்வராக இருந்தார், அன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக ஸ்வரன் சிங் இருந்தார், வெளியுறவுத்துறை செயலாளராக கேவல் சிங் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அது கொடுக்கப்பட்டது. இது நம்மால் கொடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். அது எப்போதுமே இத்தனைக்கும் நீங்க சிலோனும் சரி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ரெண்டு தனித்தனியா இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க இலங்கையும் இந்தியாவையும் ஒரே விதமாக நிர்வகித்ததே கிடையாது, ஒரு குடைக்குள் நிர்வகித்ததே கிடையாது. சிலோன் நிர்வாகம் தனி, அதே நேரத்துல பிரிட்டிஷ் இந்தியான்னு தனியாக இருந்தது. ரெண்டு தனித்தனியாக நிர்வகிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த காலத்திலும் கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ்கார காலத்திலும் இருந்ததே கிடையாது. 2013 ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனா உங்க இது வழியா மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றேன். 2013 ராமநாதபுரம் சமஸ்தானம் சேதுபதி சமஸ்தானத்துக்கும் பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறைக்கு இடையில ஒரு கையெழுத்து ஒப்பந்தமாகிறது. அந்த கையெழுத்துல கூட கச்சத்தீவுடைய பெயர் இருக்கிறது. அப்பதான் இது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு கீழே தொடர்ந்து இருந்து வந்த பகுதி. இது எப்போ ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் கைய விட்டு போச்சு அப்படின்னா 1948 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு
இந்த ரயத்வாரி முறை டோட்டலா ஒழிக்கப்பட்டது. அதன் மூலம் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது. அந்த ஒழிக்கப்பட்டது 1948 முதன் முறையாக சேதுபதி சமஸ்தானத்திடம் இருந்து கை நழுவி போனது கச்சத்தீவு. ரைட், நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. கச்சத்தீவு குறித்தான தங்களது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதி செய்திருக்கின்றனர். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதை பதிவு செய்திருக்கிறார். இந்த முழுமையான பேட்டி விரைவில் தந்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. இந்நிலையில் கச்சத்தீவு குறித்தான அவருடைய இந்த கருத்தும் தற்பொழுது இன்னொரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.